இன்னொரு கோணம், இதை நான் அந்த அவர் இறையன்பு கட்டுரைலாம் தொடர்ந்து சொல்கிறார். ரொம்ப அருமையான விஷயம். ஒரு சூஃபி கதை ஒன்று, ஒரு அருமையான கதை. அதாவது ஒரு பசு ஒன்று இருந்து தான், ரொம்ப அதிசயமான ஒரு பசு. அதை வந்து எல்லாரும் மேற்கோள் காட்டுவாங்களாம். அந்த பசு எப்படின்னு கேட்டால், பாத்திரத்தை நீங்கள் இப்படி கீழே வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தை வச்சோன்னா அதுவே பால் அப்படியே பொழியுமா, டக்குன்னு அப்படியே பாலை கொட்டுமா, அந்த தானாகவே அந்த பால் அப்படியே வந்து பொழியுமா. இதை எல்லோரும் மேற்கோள் காமிச்சு, நம்ம குழந்தைங்கள்லாம் அந்த பசு மாதிரி தான் இருக்கணும், அது பாத்திரத்தை வச்ச உடனே அது அப்படியே பாலெல்லாம் பொழியிறது, அந்த மாதிரி ஒரு பசு உலகத்தில் உண்டா, நீ அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். கடைசியாக அந்த கதையை முடித்தார் அவர். சூஃபி கதை என்னன்னு கேட்டால், எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த மாடு ஒரு காரியம் பண்ணும். முழுசாக பால் கறந்த உடனே எட்டி உதச்சி கொட்டிவிடும். அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறான் கதையில். அது வச்சா பால் புழியும்னு மட்டும் சொல்கிறானே ஒழிய, பால் ரொம்ப உடனே எட்டிடும், எட்டி உதச்சிடும், அவ்வளவும் கொட்டி போயிடும். சொல்லிட்டு அவர் சொன்னார், நம்ம இன்னொருத்தர் யாருடைய நிறைகளை பேசும்போதும் அவருடைய குறைகளை நாம் சௌரியமாக மறந்து போகிறோம். நம்ம மேற்கோள் காட்டும் போது நமக்கு வேண்டிய பகுதியை மட்டும் மேற்கோள் காட்டுறமே ஒழிய, அதோட இன்னொரு சைடில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் வெட்டி நம்ம வந்து மேற்கோளை காட்ட விரும்புகிறமே ஒழிய, அந்த பசுக்கிட்ட ஒரு மோசமான குணம் இருக்கு, ஒன்றுமே பிரயோஜனமே, எல்லாத்தையும் கொட்டிடுமே, அந்த பகுதியை நம்ம பேச மாட்டோங்க. அதே மாதிரி யாரை பாராட்டுவதாக இருந்தாலும் அவர்கள் குறைகளை மறந்து விடுகிறோம். யாரை குறை சொல்வதாக இருந்தாலும் அவருடைய நிறைகளை சௌரியமாக மறந்து போகும். இல்லையா? ஒருத்தர் குறை சொல்லும்போது சொல்லிட்டு அவங்க அயோக்கிய, அவங்ககிட்ட எவ்வளவு நிறைவு இருக்கு, எவ்வளவு மேன்மை இருக்கு, அதை எல்லாத்தையும் மொத்தமாக மறந்து போயிடும். இதே மாதிரி குழந்தைகளை நாம் வளர்க்கிற போது கட்டுப்பாடு அடக்கம் என்ற பெயரால் குழந்தைகளை ஒரே அடியா போட்டு நசுக்கக்கூடாது. இது வந்து எந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும், எந்த அளவுக்கு அதனுடைய சுதந்திரத்தை கொடுக்கணும், இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குழந்தைகளுடைய தகுதி, பெற்றோருடைய தகுதி எல்லாத்தையும் பொறுத்தது. இன்னும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய அறிவு, திறமை, ஆற்றல் டேப்பா அதெல்லாம் அப்படியே பிரமிச்சு போகணும். நான் என்னுடைய பேரன் 4 வயசு, ரோஷன்னு பேர். ராத்திரி ஒரு நாள் பால் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கார். அவனுக்கு ஏதோ சளியோ ஏதோ, பால் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கார். அவன் நைட் கரெக்டாக ஒருத்தவங்க பால் குடிச்சு தான் விடுவான். அவன் கேட்ட உடனே என் மகள் சொல்லியிருக்கா, அப்படி அவங்க மாமியாரை பார்த்துக்கிட்டு, பால் இருக்கா அவன் கேட்குறான்ட்டு கண்ணில் ஜாடை காமிச்சிட்டான், கொண்டு வராதிங்க அப்படி டக்குன்னு ஜாடை காமிச்சா, கொண்டு வர வேண்டாம். அவங்க பார்த்துட்டாங்க. உடனே போய் ஃப்ரிட்ஜை திறக்கிற மாதிரி திறந்துட்டு, இல்லையம்மா பால் தீர்ந்து போச்சேம்மா அப்படின்னு. என்ன நீங்கள் குழந்தை கேட்குறான் பால், நீங்கள் வச்சுருக்க வேண்டாமா, ராத்திரி குழந்தை கேட்பான்னு, எல்லாம் ட்ராமா இவங்களுக்குள்ள அப்படின்ட்டு. என்ன நீங்கள் பால் வச்சுருக்க வேண்டாமா, குழந்தை இப்போ கேட்குறான். அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு அவன் கேட்பான்னு தெரியாது. வழக்கமாக அவன் கேட்பான்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வச்சுருக்க வேண்டாமா அப்படின்னு. 2 பேரும் ட்ராமா பண்ணுறாங்க. என் பேரனுக்கு 4 வயசு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, மாமியாரும் மருமகளும் நடிக்கிறத நிறுத்துங்க, மாமியாரும் மருமகளும் நடிக்கிறத நிறுத்துங்க. என் பொண்ணால் சிரிப்பு அடக்க முடியல. தப்புக்குன்னு சிரிச்சுட்டு, ஏன்டா அப்படி சொல்கிறேன், எப்படி நடிப்புன்னு சொல்கிறேன், அதாவது நிஜமாக கோபமாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு. சார் 4 வயசு குழந்தை ஜட்ஜ் பண்ணுது சார் ஒரு ஆள். இன்னைக்கு இவங்க நடிக்கிறாங்களா, இது ட்ராமா போடுதா, அப்போ அதனுடைய இன்டெலிஜென்ஸ் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? என் நண்பர் சுப்பு, அவருடைய அண்ணன் பையன் வெளியே போகும்போது, இல்லை இவன் தம்பி பையன், இவர் வெளியே போகும்போது கேட்குறான், பெரியப்பா நீ எங்கே போகிற, நீ எங்கே போகிற அப்படின்னா. இவர் ஒன்று சொல்ல, அறிவு கேட்டான், அவனுக்கு போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறீன். அவன் டக்குன்னு கேட்டான், எங்கேருந்து வருவேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். சரி எங்கே போகிறேன்னு கேட்டால் கோவம் வருதுன்னு, எங்கேருந்து வருவேன். அவங்களுடைய அந்த சொந்தமாக சுயமாக சிந்திக்கிற அறிவு ஆற்றலாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்கிற விஷயம். இந்த இந்த அவங்களுடைய சொந்த இன்டெலிஜென்ஸை அவங்க வளருவதற்கான வாய்ப்பை நம்ம மேலே மேலே என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால், அவர்கள் யாராக விரும்புகிறார்களோ அதுவாக ஆவதற்கு அனுமதிப்பது தான் ஒரு பெற்றோருடைய வேலை. அவங்க எதுவும் ஆக விரும்புகிறாங்களோ அதை அனுமதிப்பது தான் நம்முடைய பெற்றோருடைய வேலை. மன்னிச்சுக்கோங்க, நாம் விரும்பியபடி மட்டுமே ஆவது அவங்க வேலை இல்லை. நான் இன்னொன்று கடுமையாக சொல்வேன், நம்முடைய இறந்த காலத்தை குழந்தைங்க மேல் நம்ம சுமத்தக்கூடாது. அவங்க எதிர்காலத்தை அவங்க தீர்மானிப்பதற்குரிய அறிவோடையும் பொறுப்போடையும் வளர்க்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதாவது குழந்தைக்கு எப்படின்னா, ரீசனிங் திங்க் பண்ணுறதுக்கான இடத்த கொடுக்கணும். நான் சொல்கிற ஒரு உதாரணம், இப்போ குழந்தை திடீர்னு வந்து கேட்டால் இதை பண்ணு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிறதுக்கு இல்லாமல், பார்த்தியா இது இப்படி பண்ணால் அப்படி போயிடும் இல்லையா, அப்படி பண்ணால் அது சரியாயிடும் இல்லையா, இப்போ நீயே சொல்லு,
இன்னும் சில பேர் ரொம்ப அழகாக வளர்ப்பாங்க பிள்ளைய. அந்த குழந்தை அவன் பண்ண, இப்போது நீ வந்து அம்மாவாயிட்ட, நான் அம்மா இல்லை, நான் குழந்தை, இப்போ நீ அம்மா ஆயிட்ட, நான் இந்த காரியம் பண்ணுறேன், நீ என்ன பண்ணுவே பாருங்க, எப்படி யோசிக்க வைக்கிறாங்க பாரு. நான் இப்போது குழந்தை ஆயிட்டேன், நீ அம்மா ஆயிட்ட, நீ இப்போ என்ன பண்ணுவே, நான் இந்த காரியம் பண்ணால் நீ என்ன, அது பருப்பு எடுத்து இப்படி அழிஞ்சுட்டு இருக்கோம், தண்ணி எடுத்து கொட்டின்னு இருக்கோம். உடனே அந்த குழந்தைய பார்த்து கேட்பேன், இப்போ நான் பாப்பா, நீ வந்து அம்மா, நான் தண்ணி எடுத்து கொட்டுறேன், நீ என்ன பண்ணுவே, அது சொல்லும், தொப்புன்னு அடிப்பேன். சரி, இப்போ அம்மா அவனை அடிக்கட்டுமா? அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது? வலிக்குமே. அந்த குழந்தை தனக்குன்னு அது கஷ்டம்னு தெரியுது, ஆனால் எஜுகேட் பண்ணுற மெத்தடு தான். இப்போது நீயே சொல்லிட்ட, இது தப்புன்னு உனக்கு தெரியாது, தண்ணியை கொட்டினா அம்மா அடிக்கலாங்கிற, நீ என்ன அடிப்பேன்னு சொல்கிற, ஆனால் அவனை அம்மா அடிக்கலை, அடிக்காமல் நான் பேசுகிறேன்னு என்ன அர்த்தம்? பார், அம்மா நல்லவே, உன்னை அடிக்காமல் விட்டுருக்குறேன், இப்படி தண்ணியை கொட்டினா கஷ்டம் இல்லையா? இது கொஞ்சம் கஷ்டம்தான், இவ்வளோ பொறுமையாக, நமக்கு ஏது நேரம் பொறுமையாக பேசுறது, ஆனால் வேறு வழி இல்லை. ஒரு குழந்தைய எஜுகேட் பண்ணி மேலே கொண்டு வரத்துக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அவர்களோட பேசணும். என்கிட்ட கவுன்சிலிங்னு சில பேர் வருவாங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, கவுன்சிலிங்லாம் பண்ணல, விருப்பமே கிடையாது. ஆனால் நான் ஒரு செய்தி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என் பையன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. இது பல பேருடைய கம்ப்ளைண்ட். 14 வயசாச்சு, 15 வயசாச்சு, இப்போ என் பொண்ணு கூட என்ன பேசவே மாட்டேங்கிறா சார், இப்படிலாம் சொல்கிறாங்க பல பேர், பேசுகிறதே இல்லை. அதுக்கு ஆக்சுவல் ரீசன் தெரியுமா? அவங்க சின்ன வயசில் பேச வந்தப்போ நாம் அவங்களோட பேசலை. அது ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருக்கோம், அது சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான், இவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும், இது எல்கேஜி, பக்கத்தில் ஒரு பொண்ணு குழந்தை உட்காந்து வச்சுருப்பாங்க, இது 2 ஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த டீச்சருக்கு எரிச்சலாக வரும், இது 2 பேசிகிட்டே இருக்கும். டீச்சருக்கு தன்னை தவிர வேறு யார் பேசினாலும் பற்றிட்டு வரும். ஒன்று இந்த பையனை இங்கே எந்திரி இனிமேல் உனக்கு இங்கே சீட் வேண்டாம், எந்திரி, நீ அங்கே போய் உட்காரு. இதை உட்காந்து வச்சு அவன் மனசு சோகமாயிடும். ஏன்னா அவன் ஃப்ரெண்டுன்னு ஒன்று வரிச்சிருக்கான் மனசுக்குள்ளே, அதான் அந்த டீச்சர் உடச்சிட்டாங்க, நீங்கள் உட்காராது, அங்கே போய் உட்காரு. அன்றைக்கி வந்த உடனே அது அம்மாட்ட முதல்ல சொல்லணுமா, அம்மா அந்த நீனா டீச்சர் என்ன பண்ணாங்க தெரியும். என்னடா சும்மா அம்மா 1000 வேலையில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன், அப்புறம் கேட்போம் மா என்ன இன்னைக்கு இப்படியே சொல்ல வருவான். கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு வேலை இருக்கும், அப்புறம் டிவி சீரியல் பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்குது இவங்களுக்கு ப்ராப்ளம். அந்த வாட்ஸ்அப்னு வந்து பாருங்கள், எல்லாம் செட், அதுக்குள்ளேயே முங்கி அதுக்குள்ளேயே போய் அப்படியே போகிறான். என்ன எந்த நேரம் பார்த்தாலும் அதையே நோண்டிட்டு அது ஒரு குப்பை தொட்டி, அதில் என்ன திரும்ப நோண்ட வேண்டியிருக்கு. இந்த கோழி குப்பை தொட்டியை கலர்ன மாதிரி கிளறிக்கிட்டு அதுலேயே உட்காந்துருக்கா. ஒருத்தவனுக்கு அனுப்பிச்சு நீ பல்லு விளக்குறதெல்லாம் படம் எடுத்து போடுறான் சார், பல்லு விளக்குறதெல்லாம் படம் எடுத்து போடுறான், அதில் அது உட்காந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறான். இது என்ன கொடுமை இது? போகிறான் கொஞ்சம் அவன் இஷ்டம் பண்ணிட்டு போகிறான். இந்த குழந்தை பேசணும்னு ஒரு அம்மாட்டியோ அப்பாட்டியோ அப்புறம் பேசுகிறேன் நான் வேலையாக இருக்கணும், அப்புறம் பேசுகிறேன், மன்னிச்சுங்க. ஒரு குழந்தை தன்னோட துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்காக வந்தப்போ ஒரு அப்பா அம்மா அதை ஷேர் பண்ணிக்க தயாராக இல்லைன்னா 10 வயசுக்கு அப்புறம் அப்பா அம்மாவோட எதையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவள் தயாராக இல்லை. 10 வயசுக்கு அப்புறம் அவங்க இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. இனிமேல் அவங்க கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ நல்ல பழக்கத்தையோ கெட்ட பழக்கத்தையோ ஷேர் பண்ணிக்கிறது தயாராக இல்லை. பெஸ்ட்டு வேலை தெரியுங்களா? ஸ்கூல்லேருந்து ஒன்று வா உக்கார், இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்தது, டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ என்ன பண்ண, யாரோட பேசிகிட்டு இருந்த, விளையாடினியா, போனியா, இதை டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour யார் அப்பா அம்மா ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கேட்டு பாருங்கள், ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட், ரொம்ப நட்பு முறையில் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே வராங்கன்னா அந்த குழந்தைங்க நம்ம அப்பா அம்மா நம்ப தகுந்தவர்கள், எந்த துக்கத்தையும் அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு மிக உயர்ந்த நிலையில் வாழ்க்கையில் வளரும். உட்காந்து பேசும். நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், நேரம் இல்லை. மன்னிச்சுக்கோங்க, மனசு இல்லை, அதான் ட்ரூத். மனசு இல்லை, அவங்களோட உட்காந்து பேசுறதுக்கு நம்முடைய மனசு தயாராக. சரி, நம்ம குழந்தைங்களை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் எப்படி தெரியுங்களா, அவங்களா ஒரு பொறுப்புணர்வு உள்ளவங்களா வளருவதற்கு தகுந்த அளவு டிஸ்டன்ஸை தான் வாட்ச் பண்ணுமே ஒழிய எல்லாத்தையும் நாமளே செஞ்சு கொடுத்து பழக்கக்கூடாது. அது குழந்தை வளராது. சார் பல பேர் வீட்டில் ஸ்கூலில் ப்ராஜெக்ட்டுங்கிறான், இங்கே எல்லாம் அம்மா உட்காந்து செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன். சார் அதுக்கு எதுக்கு சார், அது என்ன பண்ணுதோ அதானே சார் ப்ராஜெக்ட்டு. அந்த ஏஜுக்குள்ளே அதுக்கு என்ன தோணுமோ அதை ப்ராஜெக்ட்னு பண்ணிட்டு போனால் கரெக்டு. ஒரு 8 வயசு பையன் என்ன பண்ணுங்கிற ப்ராஜெக்டை 28 30 வயசு 35 வயசானவங்க செஞ்சு கொடுத்தா எப்படி சார் ப்ராஜெக்ட் அது? அந்த அப்பா அம்மா உட்காந்து சீரியஸாக எல்லாத்தையும் தயார் பண்ணி, அது அன்பு இல்லை, அக்கறை இல்லை. குழந்தைய வீணாக்கிற பழக்கம், குழந்தைய நாசமாக்குற முயற்சி. அது சொந்தமாக எதுவுமே பண்ணாது, நாளைக்கு யாராவது பண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல சம்பவத்தோடு நான் நிறைவு பண்ண விரும்புகிறேன். இந்த ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் ஒரு நல்ல சம்பவம் வந்தது. அமெரிக்காவில் இருக்கிற செவ்விந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, பழங்குடி மக்கள், அவங்க வாழ்க்கை முறையில் ஒரு பழக்கம்,
பையனுக்கு ஒரு 15 வயசு ஆகி போச்சுன்னா அப்பா கூட்டிகிட்டு போவாரான் காட்டுக்கு. 15 வயசான பையனை காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எதுக்கு பழக்கிறாங்க தெரியுங்களா? காட்டில் தனியாக இருக்கிற பழக்கத்தை அந்த குழந்தைக்கு உண்டு பண்ணும். இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ராத்திரி பாருங்கள், காலையிலேருந்து வேட்டையாடி முடிச்சுட்டு அவன் கேட்குறான், அப்பா வீட்டுக்கு போகலாமான்னு. இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியாது, ராத்திரி முழுக்க நீங்கள் தான் இருக்கணும். நான் இங்கேயா? ஆமாம். என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பாறை, அந்த பாறை மேலே அந்த பையலை உட்காத்தி வச்சு கண்ணையும் அப்பம் கட்டி விட்டான். காட்டில் கண்ணை கட்டிக்கிட்டு நீ நைட் ஃபுல்லாக அங்கே இருக்கணும், கண்ணை அவுக்கக்கூடாது. இந்த காட்டில் அப்போ பாம்பு வருமேன்னா அது வர்றதை கூர்ந்து கவனிக்கணும். சத்தம் சலசலன்னு கேட்டால் கூட அந்த சத்தம் உனக்கு பதியணும். புரியுதா? புலிகிளி உருமுச்சுன்னா உருமுது கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா என்ன பண்ண போகிற, உன்னை இங்கே காட்டில் விட்டுட்டு போயிடுவேன். நாளைக்கு காலம்பரை நான் வந்து உன் கட்டை அவுத்து விடுவேன், கண் கட்டை அவுத்து விடுவேன். அதுக்குள்ளே நீ அவுத்துட்டேன்னா உனக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம், நீ வீரம் இல்லைன்னு அர்த்தம். அப்பாவுக்கு நீ அவமானம். புரியுதா உனக்கு? நான் கண்ணை கட்டி விடுறேன். கட்டி விட்டேன், பாறை மேலே உட்காந்து வச்சான். இப்போ அப்பா வீட்டுக்கு போயிட்டு காலம்பரை வருவேன், வந்து நான் கண்ணை கட்டை அவுத்து விட்டுருவேன். இந்த பையன் உட்காந்துருக்கான். கொஞ்சம் நேரம் ஆன வரைக்கும் பரவாயில்ல, பெருசாக தெரியல. கொஞ்சம் நேரம் ஆச்சு, புலி உருமுறை சத்தம் கேட்குது, சலசலன்னு என்னமோ கேட்குது. ஐயோ இங்கே பாம்பு வருதோ, இங்கே வந்து அது வருதோ, புலி வருதோ அப்படின்னு அந்த பையன் பயப்படுறான். அப்பான்னு கத்துறான், அம்மான்னு கத்துறான். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், கண் கட்ட அவுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அப்படியே பயந்துக்கிட்டே இருந்து ஒரு வழியாக போய் அப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். ராத்திரிலாம் பொழுது மாதிரி கழிச்சான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சூரிய வெளிச்சம் மேலே படுதுனோடனே அந்த பையன் இறங்கி கீழே வர்றான். கண் கட்ட அவுக்கணும், அப்பா வந்து தான் அவுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறான். அப்பான்னு கத்துனான். அப்பா வந்தான், கண் கட்ட அவுத்து விட்டான். நைட்லாம் நீ போயிட்டியப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ எப்போ வந்த? சரி நீ எப்போ வந்த அப்படின்னா அந்த அப்பா சொன்னான், நான் எப்படா போனேன், நீ போகலையாம்னா. நான் போகல. எப்படா உன்னை இங்கே தனியாக விட்டு நான் போவேன்? நான் போகல. அப்போ நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீ ஏன் வரல? நான் கூப்பிட்டப்பெல்லாம் நான் வந்திருந்தா நீ தைரியசாலியாக மாற முடியுமா? நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் நான் வரல. இப்போ நீ ஒரு நாள் ராத்திரி முழுக்க இருந்துட்டே இல்லையா, உன்னை இது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டே இல்லையா? இதை சொல்லிவிட்டு அந்த கதை எப்படி முடியும்னு கேட்டால், இதே மாதிரி தான் கடவுள் கூப்பிட்ட உடனே வரமாட்டார், ஆனால் கூப்பிட்டதுக்கு உதவி செய்கிற தூரத்தில் தான் நிற்பார். கடவுளுக்கு தெரியுது எதுக்கெடுத்தாலும் நாமளே ஓடி போய் இந்த பையனை காப்பாற்றக்கூடாது, அவனா தன்னை காப்பாற்றிக்கிறபடி இவனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியுது. நமக்கு தெரியுதோ? நம்ம பிள்ளைகளுக்கு ஓடி போய் எல்லாத்தையுமே அதுக்கு வேண்டியதெல்லாம் நாமளே செஞ்சு கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்னா பிள்ளைகள் வளராது. அவர்கள் சுயமாக வளர்வதுதான் முக்கியமே ஒழிய நம்முடைய நிழலாக வளர்வது சரியான வளர்ப்பு முறை அல்ல. நமக்கு கட்டுப்பட்டவங்களா அவங்க இருக்கணும்னு நினைக்கிறத விட, நமக்கு நிழலாக அவங்க இருக்கணுங்கிறத விட, அவர்கள் சுயமாக வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி வளர்ந்த பிள்ளைகளை உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. நன்றி, வணக்கம்.